இப்படிலாம் நடக்கணும் தானேப்பா முதலே சொன்னேன். அந்த பிள்ளைக்கு தான் தெரியாது, உனக்கு தெரிய வேண்டாமா? தப்பு தான். சின்ன வயசுலேருந்து எனக்கு எது வேணும் வேணான்னு கூட தெரியாது. நல்லது கெட்டது எல்லாத்தையும் நீங்கள் தான் பார்த்துக்கிட்டீங்க. அந்த பிள்ளை விஷயத்துலேயே அப்படி தான். அமுதாவை இன்னைக்கு இல்லை, சின்ன பிள்ளையிலேருந்தே நல்லா தெரியும். ஆனால் என்னைக்கு நீங்கள் வேணான்னு சொன்னீங்களோ அன்றைக்கி நான் ஒதுங்கிட்டேன். உங்களுக்கே தெரியும், விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து நான் சிரிச்சது கூட கிடையாது. வீட்டில் நீங்கள், அம்மா, தங்கச்சி எல்லாரும் இருந்தும் மனசளவில் நான் தனியாக தான் இருந்திருக்கேன். அப்படி இருந்த என்னைய முத சிரிக்க வச்சது அமுதா தான். அவ வேதனைப்பட்டு அழுவும் போது என்னால் தாங்க முடியல தான். என்னப்பா இன்னும் தூங்கலையா? போய் படு. எல்லாம் சரிதான் சென்னையா. ஆனால் மருத பாண்டி மாப்பிள்ளை வீட்டில் பேசி வந்துட்டான். அதான் எப்படி போய் பேசுன்னு யோசிக்கேன். உங்களுக்கு தான் தெரியுமே, அவன் கொஞ்சம் இடிசண்டித்தனம் பிடிச்சவன். சரி, இப்போவே கல்யாணம்னா நம்ம சொல்கிறதுல நியாயம் இருக்குது. நீர் 2 வருஷம் பொருன்னு வேற சொல்லுவீரு. பிள்ளை வீட்டுக்காரன் எப்படி சம்மதிப்பான்? நம்ம வீட்டு பிள்ளையா இருந்தாலும் அப்படித்தானே சொல்லுவோம். எத்தனை வருஷம் ஆச்சு, படிக்கலும் சரி இப்பவும் சரி, மற்ற பிள்ளை மாதிரி அதை வாங்கி கொடு இதை வாங்கி கொடுன்னு இது வரைக்கும் கேட்டதே கிடையாது. முத தடவையாக வந்து நிற்க அதை செஞ்சு கொடுங்க, நம்ம செய்யணும் இல்லையா? அந்த பயம் முகத்தை பார்க்கும்போது சங்கடமாக இருக்கியா? சரி விடுமையா, இப்போ என்ன கல்யாணம் முடிஞ்சு போச்சு, நாளை போய் பேசுவோம். என்ன மதனி, வேலை நடக்கா? வாங்க. என்ன வரல? வாங்க வாயா இருங்க. இருப்பா. இல்லை பரவாயில்ல. உங்கள்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். பேசலாமா இல்லை வேற எதுவும் சொல்லியிருக்கா? இந்த தவசி பிள்ளையை பார்க்க போகணும். நாளைக்கு வந்து இளையோல நிச்சயம் பண்ண போகிறாங்கல்ல. நாங்களும் அது விஷயமா தான் வந்திருக்கோம். நம்ம இளங்கோவுக்கு அமுதாவை பொண்ணு கேட்டு வந்திருக்கோம். என்ன சித்தப்பா இது? நாளைக்கு நிச்சயம்னு சொல்லுதான் இன்னைக்கு வந்து பொண்ணு கேட்டு வரேன்னு சொல்லிட்டீங்க. நல்லாவா இருக்குது? இல்லைப்பா, அது 2 ஒன்றுக்கு ஒன்று பிரியப்பட்டு பழகிருச்சு. அது உனக்கே தெரியுமில்ல. எல்லாம் பேசி முடிச்ச பிறகு எப்படி மாற்றுது? இன்னும் வெத்தலை கை மாறல இல்லைப்பா. அது எப்படி சரியா ஒரு சித்தப்பா? அப்படிலாம் சொல்லாதப்பா, நீ நினைச்சா செய்யலாம். இந்த பாருங்க நம்பி, நிச்சயம் பண்ண வீட்ல வந்து இந்த மாதிரி பேசுறது நல்லதுக்கு இல்ல சொல்லிட்டாமா. ஏமா நீ பேசாம இரு. என்ன தகுதி இருக்கு அந்த பயலுக்கு என் பிள்ளைய கேட்டதுக்கு? வாய் மூடி சும்மா இருக்க மாட்டியா? ஆமா, வாய் மூடி. நான் தான் பேசிக்கிட்டு இருக்கோம்ல. இந்த பாருங்க சித்தப்பா, நான் உடச்சி பேசுவேன், தப்பா நினைக்காதீங்க. இவங்க பேரனுக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. ஏன்பா இப்படி பேசுத? அவனுக்கு என்ன படிப்பு இல்லை, லட்சணம் இல்லையா? நீங்கள் படிக்க வச்சிய இல்லைங்களே, ஆனால் ஒரு வேலை சொல்லிக்க போனால் அந்த படித்த படிப்புக்கு ஒரு மரியாதை இல்லையா? இந்த 2000 3000க்கு நான் வேலை பார்த்து என்னைக்கு அவன் முன்னேற சொல்லுங்க? உருப்படியாக ஒரு சம்பாத்தியம் இல்லாமல் எப்படி ஒரு குடும்பத்தை வச்சு காப்பாற்ற முடியும்? அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா, வேற கெட்டுக்கார போய் தான் கெட்ட நேரம் அவனை இப்படி அலை விட்டுட்டு. இன்னும் என்ன பாரு, கொஞ்ச நாள் பர்மனெண்ட் வேலைக்கு போயிடுவான். நாளைக்கு என்ன நடக்கும்னு யாருக்கு தெரியும்? அதை நம்பி எப்படி பண்ண முடியும்? சரிப்பா, அப்படியே நடக்காமல் போனேன்னா நாங்களாம் இருக்கோம்ல, பார்த்துக்கல மாட்டோமா? சும்மா விட்டுருவோம். பாப்பிய நெசந்தான், ஆனால் எத்தனை நாளைக்கு? நீங்கள் இருக்கிற வரைக்கும் பாப்பிய, நாளைக்கே உங்களுக்கு தான் ஆச்சுன்னு வச்சுக்கிடுங்க. கொம்பையா எல்லாத்தையும் அடித்து தெருவில் பற்றி விட்டுருவாரு. பிறகு எங்கள் வீட்டு பிள்ளையும் சேர்ந்துல தெருவில் நிற்கும். இல்லைன்னா வாழை வெட்டியாக வீட்டுக்கு வரும் உங்கள் மகன் மாதிரி.
மேலேறி போய் கேட்டிருக்காரு, முடியாதுன்னு இருக்கான் அவன். பெரிய கவர்னர் வேலை பார்க்க, படிப்பும் கிடையாது, ஒரு இளவும் கிடையாது. இவெல்லாம் சம்பாதிக்கும் போது நம்மளாம் சம்பாதிக்க மாட்டோம்டா. பிறக்கும்போது எனக்கு காசு பண்ணத்தோடைய பிறந்தான், எல்லாம் இடையில வந்திருந்தானே, ஏன் நம்மகிட்டே வராதா? இவங்கிட்டலாம் மரியாதையை போய் பேசினா ஒன்றும் நடக்காது. நீ வா இங்கே பாடுறா. ஆசைப்பட்ட பொண்ணை கட்டணும்னா காசு இருக்கணும், இல்லைனா என்ன பிரச்சனை வந்தாலும் எதிர்த்து நிற்கணும். ரெண்டும் இல்லைன்னா நமக்கு எதுக்கு லவ்? வா. கிழிஞ்சிருக்கு பாரு. புது மாப்பிள்ள வீட்டில் ஜாலியாக ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே? இப்படி சம்பாதிச்சு என்ன பண்ண போறீங்க? நீங்கள் சொன்ன எல்லா விஷயத்தையும் மருதபாண்டி ஏற்கனவே என்கிட்ட சொல்லிட்டாரு. எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் அப்பா அம்மாவுக்கும் இது தெரியும். இந்த காலத்தில் யார் கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்ணாமல் இருக்கா? நான் கூட தான் ஒரு பிள்ளைய லவ் பண்ணேன், இப்போ வேறு கல்யாணம் பண்ணலையா? அதெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு அப்படி இருக்கும், போ சரியாயிரும். அமுதாவும் நானும் ஏதோ விளையாட்டுக்கு பழவல. அவள் என் மேலே உசிரியே வச்சிருக்கா. என்ன தவிர வேற யாரையும் அவளால் நினச்சி கூட பார்க்க முடியாது. அப்படி இருக்கையில நீங்கள் அவளை கல்யாணம் பண்ணிட்டு எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? என்ன பிரதர், சினிமா டைலாக்லாம் பேசிட்டீங்க? அதெல்லாம் சும்மா, காசு இருந்தால் போதும் பிரதர், சந்தோஷம்லாம் தானாக வரும். கிளம்புங்க. உங்களுக்கு வேணா காசு பெரிய விஷயமா இருக்கலாம், ஆனால் எங்களுக்கு அப்படி இல்லை. எனக்கும் அமுதாக்கும் கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும். இதுக்கிடையில எவன் வந்தாலும் எனக்கு கவலை கிடையாது. என் அமுதாக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், என்ன வேணாலும். இங்க பாருங்கடே, இளங்க தாத்தா ஓடியாரா? என்னடா ஆச்சு? எல்லாரும் கொஞ்சம் வாங்கடே. அன்னைக்கே சொன்னேன் இல்லையா, பொண்ணு கொடுக்க இஷ்டம் இல்லைன்னு. யோ, ஒழுங்கா இருக்க சொல்லும், தெரியும் என்ன பத்தி. இன்னொரு வாட்டி என் குடும்பத்துல வந்து இடைஞ்சல் பண்ணா சங்கர்த்திர வார்த்து. உடனே ஃபாரின் போகிறது நடக்கிற காரியமா? சிங்கப்பூர் என்ன பக்கத்துலையா இருக்கு? ஒரு 3 மாதம் டைம் கொடுங்க, அனுப்பிச்சி விட்ருவான். பணத்தை மட்டும் கரெக்டாக கொடுத்துட்டா ஏஜென்ட் வேலையை முடிச்சு கொடுத்துருவான். நம்பலாம், நான் கேரண்டி. பணத்தை பற்றி பிரச்சனை இல்லை, எப்படியாவது பெருட்டுருவேன். அவனை அனுப்பி வைக்கணும், சீக்கிரம் அனுப்பி வைக்கணும். லட்சக்கணக்கில் பணம் செலவாகுமே, எப்படியா செலவு பண்ண போறீரு? கிணத்துல ஒரு பகுதியை வித்துடலாம்னு இருக்கேன். யோ, என்னையா சொல்றீரு? ஏற்கனவே வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை, இதில் நீர் வேற, எப்படி கொம்பையா சம்மதிப்பான்? அவன் சம்மந்தம் எனக்கு எதுக்கு? என்னையா நீ பாட்டுக்கா புதுசாக ஒரு வழக்கத்தை உண்டு பண்ணிதீரு? பொன்னடி பிள்ளைக்கு எப்படி சொத்து கொடுக்க முடியும்? எப்படி ஊரில் சம்மதிப்பான்? நாளைக்கு இதில் ஒரு பிரச்சனைடா, ஊர்க்காரன் எப்படி உனக்கு சப்போர்ட் பண்ணுவான்? என்னடா பொன்னடி புள்ள? பொம்பளை புள்ளி நான் தவிட்டு வாங்கிட்டு வந்தேன். நான் பெத்த புள்ள, என் பேரன் பேத்திங்க. நல்லது கெட்டதுன்னா நான் தான் பார்க்கணும். அந்த மருதுபாண்டி பையன் என்ன பேச்சு பேசினான் உனக்கு தெரியுங்களா? ஈரக்குலை கொதிக்கியா? அந்த பையனுக்கு ஒரு வீடு வசலாம் தானே இந்த பேச்சு பேசுதான். நான் இருக்கிற காலத்திலே அவனை நிப்பாட்டி காட்டுறா. ஊர் பையன் பேசுதான் பேச்சு. ஏன்னா நான் செத்தா 4 பேர் தூக்க வர மாட்டான் தானே. வராட்டி போறான்டா, என் பேர இருக்கான்டா, அவன் பார்த்துக்கிடுவான்.
சொக்கம்பட்டி கிராமத்தில் வசிக்கும் திரு செந்தூர் பாண்டியன் அவர்களது இளைய குமாரன் சந்திரசேகருக்கும் சிங்கிலிப்பட்டி கிராமம் தெய்வ திரு சண்முகா தேவர் அவர்களின் இளைய குமாரத்தி அமிர்த செல்விக்கும் திருமணம் செய்வதென்று தீர்மானித்து இருவீட்டார் சம்மதத்துடன் நிச்சயம் செய்யப்படுகிறது. அமுதா கல்யாணம் பேசினபடி நடக்க தான் போகுது. கோயிலில் நாற்கால் நட்டினதுனால தான் அமுதா அவங்க வச்சுருக்காங்க, இல்லைன்னா ஊருக்கே கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. அல்லி எனக்கு கொஞ்சம் பணம் ரெடி பண்ணி தர முடியுமா? அது பரவாயில்ல, பண்ணிடலாம். ஆனால் என்ன செய்ய போகிற சொல்லு. அமுதாவை கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ண போகிறேன். என்னடே சொல்கிற? வெள்ளிக்கிழமை கோயில் கூட. அன்னைக்கு ஊருக்காரங்க எல்லாரும் கோயிலில் தான் இருப்பாங்க. சாம கூட முடியத்துக்குள்ளே அமுதா வீட்டை விட்டு வெளியே வந்துட்டா போதும், யாருக்கும் தெரியாமல் போயிடலாம். அதுக்கு இல்லடே, தாத்தா வேற நீ ஃபாரின் போக ஏற்பாடு பண்ணியிருக்காரு. 2 லட்சம் பணத்தை வேற ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு. கொஞ்சம் பொறுமையாரு, என்ன பண்ணுதுன்னு யோசிப்போம். யோசிக்கிறதுக்கெல்லாம் இப்போ நேரம் இல்லை. தாத்தா கிட்ட எப்போ வேணால் நல்ல பேரை வாங்கிக்கலாம், காசு பணத்தை எப்போ வேணால் சம்பாதிச்சுக்கலாம். ஆனால் இப்போ விட்டுட்டேன்னா என் அமுதா என்றைக்குமே எனக்கு கிடைக்க மாட்டா. நீ நான் சொல்கிற மாதிரி செய்யலை, மற்றதை நான் பார்த்துக்கிடுவேன். அமுதா, அமுதா, என்னாலும் சரி நான் வந்துருவேன். எப்படியாச்சும் என்ன கூட்டு போயிடு. அமுதா, ஹலோ கேவலப்படுத்த நடிச்சிட்டு இருக்கியா? பொட்ட பிள்ளைய கை நீட்ட கூடாதுன்னு பாக்குற, இல்லைன்னா தோலை உரிச்சிருவேன். என்ன தகுதி இருக்கு அவனுக்கு? எனக்கு அவனை பிடிச்சிருக்கு, அது போதும். அவங்கிட்ட என்ன கண்டறி உருப்படியா ஒரு வேலை இருக்கா? குடியிருக்க ஒரு வீடு வச்சிருக்கா? ஊர்ல வீடு இருக்கிற மட்டும் தான் கல்யாணம் பண்ணாங்களோ? இங்க பாரு, உன்னோட நல்லதுக்கு தான் சொல்லுதேன். இன்னைக்கு இப்படித்தான் இருக்கும், நாளைக்கு ஒரு பிள்ளை குட்டி நான் ஆனப்பறம் தான் தெரியும். ஏன் இந்த மூத்த மாதிரி கஷ்டப்பட போறியா? எனக்கு அப்படி ஒரு நிலைமை வராது. அப்படி வந்தாலும் ஓட்ட வந்து நிக்க மாட்டேன். சிறுக்கு புள்ள பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டு இருக்க.